பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் சிந்திக்க போகிற தியானம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க போறோம். From the book of Acts chapter 3 verse 12. ஏன்னா இதுல விசேஷித்தமா ஒரு காரியம் என்னன்னா, மகிமை தேவனுக்கு அந்த ஒரு வார்த்தையை தான் ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். ஆனால் இது குறித்து சில சம்பவங்களை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நடத்தப்படுகிறோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இந்த சம்பவம் பேதுரு மூலமாக, அங்க கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக பிறவி குருடனாக இருந்தவன் கிடையாது, பிறவி நடக்க முடியாத சப்பானியா இருந்தான். நல்ல கவனிங்க, குருடனா இருந்தாலும் சப்பானியா இருந்தாலும் அவர்களை ஆரோக்கியமாய் வைக்க, அவர்களை எழும்பி நடக்க பண்ணால், அவர்களை பார்க்க வைக்க, பேச வைக்க, அவங்களுக்கு பிறவி செவிடர்களா இருந்தா கூட அவங்க காதுகளை கேட்க பண்ண இயேசுவானவர் பலத்த வல்லமையான கிரிகளை நடப்பித்தார். அதே போல இயேசுவானவர் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் தூயாவின் அருளால் பரிசுத்தாவின் வல்லமையினாலே அருமையான அப்போஸ்தலர்கள் நிரப்பப்பட்ட போது, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அவங்க சொல்றது என்னன்னா, சுய சக்தியாவது எங்களுடைய சுய பக்தினால இந்த பிறவி சப்பானியா இருந்த மனுஷனை நாங்க நடக்க பண்ணினோம்னு நினைச்சு எங்களை நீங்க பிரமிப்பா பார்ப்பது என்ன? ஆக்சுவலா அந்த ஜனங்க அந்த இடத்துல இவங்களை சாமியா கும்பிடும் அளவுக்கு, அல்லது கடவுளே வந்துட்டார் எங்கள் மத்தியில நினைச்ச அளவுக்கு அவங்க அவ்வளோ ஒரு காரியத்தை பார்த்தாங்களா. ஜனங்களுடைய மெச்சூரிட்டி அவ்வளவுதான். நல்ல கவனிங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை யாருக்குன்னா, தன் மகிமை தேடுறவங்களுக்கு கிடையாது, தன்னை பிரயோஜனப்படுத்துகிற, தன்னை பயன்படுத்துகிற, தன்னை மக்களுக்கு பிறருக்கு ஆசீர்வாதமா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், தனக்காக, தன் மனைவி பிள்ளைக்காக, இல்லை தன் பெற்றோருக்காக, தன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக வாழ்வார்கள், அதுக்காக உழைப்பார்கள், அதற்காக பல பொருளை ஈட்டுவார்கள். இது இயல்பாய் மனுஷன் வாழ்க்கை நடக்கிறது. ஆனா தேவனுடைய மனுஷன்ங்கிறவன் எப்படிப்பட்டவனா, பிறர் நலனுக்காக வாழ்கிறவன். அதுல பிரதானமானது தன்னை ஏற்படுத்தின, தன்னை அழைத்த, தன்னை பயன்படுத்துகிற அந்த தேவனுக்கு மாத்திரம் மகிமை செலுத்தக்கூடியவனா இருக்கணும். அதனால்தான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிற மகிமை தேவனுக்கு. பிரியமானவர்களே, நடக்க முடியாதவனை நடக்க பண்ணாங்க. அப்ப ஜனங்க எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே அது காட்டு தீய போல அந்த செய்தி பரவி இருக்கும். ஆனா அந்த இடத்துல கர்த்தருடைய மனுஷன் அந்த பேதுரு எவ்வளவு தன்னை காப்பாத்திட்டார் பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு. இதுதான் இன்னைக்கு ஆண்டு எதிர்பார்க்க நம்ம தியானிக்க வேண்டியது என்னன்னா, தயவு செய்து சுய மகிமையை தேடாதீங்க. தயவு செய்து ஆண்டவர் உங்களை பயன்படுத்தும் போது இன்னும் உங்களை மறைத்து கொள்ளுங்க. தேவன் உங்களை பிரயோஜனப்படுத்தும் போது, கர்த்தர் கிருபையினாலே வருகிற பிப்ரவரி 24ஆம் தேதியோட 1997ஆம் ஆண்டுல இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி தொடங்கின நாள்ல இருந்து இந்த 27 ஆண்டுகள்ல தேவ நாம மகிமைக்காக சொல்றேன். அடியன் இது வரைக்கும் பிரயாணப்பட்டு வந்த தேசங்கள், கிராமங்கள், பட்டணங்கள், இந்தியாவின் பல பகுதியில இதே போல சம்பவங்களை கர்த்தருடைய ஆவியானவர் சரீர பிரகாரமாகவும் செய்தார், ஆவிக்குரிய ரீதியிலும் செய்திருக்கிறார். பிறவி சப்பானிகளை எழும்ப பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துவுக்காக நடக்க முடியாதபடி இன்றைக்கு விழுந்து போயிருக்கிற மனித சமுதாயத்தை, அல்லது பொருளாதாரத்தினால டவுரி சிஸ்டம் சொல்றாங்க, ஒரு பக்கம் வரதட்சணை கொடுமை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஜாதி கொடுமை, இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். பலவிதமான தீங்கால பாதிக்கப்பட்ட சமுதாய மக்கள், ஏழைகள், திக்கற்றவர்கள், இன்னும் பலதரப்பட்ட மக்களை இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி கர்த்தருடைய பலத்தினால, சுய பக்தினாலேயோ சுய சக்தினாலேயோ அல்லங்க, அவருடைய சுத்த கிருபையினால இந்த 27 ஆண்டுகளாக பலதரப்பட்ட மக்களை எழுந்து நடக்க பண்ணியிருக்கிறோம். அதனால மகிமை கர்த்தருக்கு உண்டாகட்டும். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, இன்னொரு சம்பவத்தை நம்ம படிக்க போறோம். இதே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 22 மற்றும் 23 நீங்க வாசிங்கன்னா அங்கே நடந்த ஒரு கொடூரமான செயலை பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க, நீங்க நல்ல திறமைசாலிகள், உங்களுக்கு நல்ல பொருள் வசதிகள் உண்டு. இதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து ஒரு நாளும் ஒரு போதும் நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்ற போல அந்த பெருமைக்கு இடம் தந்துடாதீங்க. உங்க நன்மைக்காக சொல்றேன், உங்க நலனுக்காக சொல்றேன். உங்களால பல நன்மை அடையணும், இன்னும் நீங்க
வாழடி வாழையாக நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததியும் உங்கள் வருங்கால பிள்ளைகளும் பேர பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உரிய நோக்கத்தோடு தான் இந்த வார்த்தையை சற்று கடினமாக சொல்லுவது போல் தெரிந்தாலும் நாங்கள் அதான் அடிக்கடி சொல்லுவேன், அன்பாய் பேசி பேசி கண்டிக்கும் போது கண்டிக்காமல் இருக்கக்கூடாதான். அதே போல் கண்டிப்பாய் பேசி பேசி அன்பை காட்டும் போது காட்டாமல் இருக்கக்கூடாதான். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் கைக்கொள்கிற சில கொள்கைங்க. சில வேளையில் ரொம்ப கடினமான பேசுவது போல தெரியும், ஆனால் எப்போ அன்பு காட்டணுமோ அதை காண்பிக்கிற நான் ஒரு நாள் தவறினதில்லை. அதே போல் சில வேளையில் அநேக முறை அநேகரோட அன்பாக தான் நான் பேசிகிட்டே இருக்கேன், ஆனால் சில தவறுகள் வரும்போது அங்கே அவர்களை கண்டித்து பேசுவோம் அன்பு கிருபை தந்திருக்கேன். எதுக்கு இதை நான் சொல்லணும், இந்த இடத்துல மகிமை கர்த்தருக்கு மட்டும் தான் செலுத்தணும், அதில் கவனமாக இருங்க என்பதுக்காக தான் இந்த சம்பவத்தை சொல்லுவோம். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 12 ஆக்ட்ஸ் சாப்டர் 12 verse 22 and 23. அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு பூத்து இறந்தான். நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறவதாங்க கடவுளை, அடிக்கிறவரா? நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த ராஜா என்ன பண்ணானா, ராஜ வஸ்திரம் தரித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல நேர்ந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். ஒரு ராஜாவாகிய இது உம்முடைய வார்த்தை அல்ல, அந்த ராஜாதி ராஜாவுடைய வார்த்தை என்று ஆர்ப்பரித்த போது இவன் என்ன செய்தான், மகிமை தன்னை பிரயோஜனப்படுத்துகிற தேவனுக்கு செலுத்தாதபடி தான் அந்த மகிமை எடுத்துக்கொண்ட போது கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அப்போது அவன் அங்கே புழுத்து இறந்தான் என்று பார்க்கிறோம். என்ன ஒரு பரிதாபம் பாருங்க. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் புழுத்து இறந்து போயிருக்குது, அட்ரஸே இல்லை. ஒரு காலத்தில் பிரகாசித்தது தான், ஒரு காலத்தில் நன்கு பிரகாசித்த ஊழியர்கள் தான், ஊழியக்காரர்கள் தான், ஆனால் இன்றைக்கு இறந்து போனாங்களாம். சொல்லுது சரீர பிரகாரமான இறப்பு எல்லாருக்கும் வரும். ஆண்டுடைய வருகை இருக்குமானால் நம்ம அதுக்கு முன்பாக நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இல்லாத பட்சத்தில் மரணத்தின் மூலமாக நாம் தேவனை சந்திக்க இருக்கிறோம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. எந்த மனுஷனாக இருந்தாலும், கடவுளை நம்புகிறவனோ நம்பாதவனோ, இயேசுவை பற்றி பக்தி உள்ளவனோ அல்லது எதிர்த்து பேசுகிறனோ, எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரப்போது உண்மைதான். ஆனால் இந்த மரணம் பயங்கரமான மரணம், இது ஒரு எச்சரிப்பின் மரணம். It is a caution, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, உன் வாழ்க்கையில நீ புழுத்து இறந்து போக வேண்டியது எந்த விஷயத்துல தெரியுமா? சுயத்துக்கு சாகணும், பெருமைக்கு சாகணும், ஆணவம் அகந்தைக்கு, இதுக்கெல்லாம் நம்ம செத்திருப்போமானால் அல்லது சாக ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாய் நம் மூலமாய் இயேசுநாதருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய ஒவ்வொரு செயல் மூலமாய் மகிமை தேவனுக்கு உண்டாகும். ஆக இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், அங்கே பேதுரு தன்னை மறைத்து கொண்டார். மனுஷர்கள் புகழ்ந்தாங்க, பாராட்டினாங்க, அவருக்கு எல்லா விதமான காரியத்தை செய்ய வந்தபோது, நான் என் பலத்தினால் இதை செய்யலப்பா, என்னுடைய மணிக்கணக்கான ஜபத்தால் இதை செய்யலப்பா, என்னுடைய தியாகத்தினால் இதை செய்யல, என்னுடைய உபவாசத்தினால் இதை செய்யலன்னு எல்லாத்தையும் அவர் அப்படியே தன்னை கிறிஸ்து இயேசுக்குள்ள சிலுவையில் அப்படியே மறைத்து கொண்டார். அதோடைய விளைவுதான் அங்கே அவர் பத்திரமாய் ஊழியத்தை மகிமையாக செய்து முடித்தார். ஆனால் இங்கே என்ன பார்க்கிறோம், ஆண்டவர் உயர்த்தினார், ஆனால் அந்த உயர்வு காரணமான தேவனை உயர்த்தாமல் தன்னையே உயர்த்தினான். அதனால் வந்த விளைவு மரித்து போனார். இன்னைக்கு மரித்து போயிருக்கிற ஊழியங்களை விட்டு தயவு செய்து வெளியே வாங்க. தங்களுக்கு தாமே கோபுரங்களை உருவாக்குகிறார்கள், தங்களுக்குத்தானே மேன்மையை உண்டு பண்ணிக்கிறார்கள், தங்களுக்குத்தாமே ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகி இன்றைக்கு தங்களுக்கு உண்டான எல்லா பலத்தையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மாத்திர செலவிட்டு கொண்டிருக்கிற உத்தமமாய் பணியாற்றக்கூடிய ஒரு சிலர் உண்டு. அவர்களை என்ன கண்டு கொண்டு புத்தியாய் பக்தியாய் பத்திரமாய் நடங்க. இது உங்க கையில தான் இருக்கு. அதனால இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில நம்ம தெரிந்து கொண்டது என்ன, நாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் எப்படிப்பட்ட நேரத்தில் உயர்த்தப்பட்டாலும் மகிமை அவருக்கு மாத்திரமே நம்ம செலுத்த கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுய மகிமை தேடிக்கொண்டு இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்ளும். நான் கட்டின மகாபெரிய பாபிலோன் என்று அந்த நேபுகாத்நேச்சர் சொன்ன நேரத்தில் எப்படிப்பட்ட தீங்கு அவனுக்கு வந்ததப்பா, உடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தார். பேதுரு போல தன்னை மறைத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, உண்மையான ஊழியர்கள், உண்மையான ஊழியக்காரர்கள் எழும்பட்டும் சுவாமி. இன்னும் தங்களுடைய மகிமை தேடாமல் கர்த்தருடைய மகிமைக்காக ஓடக்கூடியவர்களை எழுப்புங்கப்பா. இன்னும் வாஞ்சியோடு கூட இந்த வார்த்தை கேட்டு பிறருக்கு பாரத்தோடு ஷேர் பண்ற அத்தனை பேரையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, தங்களை மாற்றிக்கொள்ள மனதோடு கூட என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் நீ ஆசீர்வதி. பொடுத்து சாக ஆண்டவரே, சுயம் சாகட்டும், பெருமை சாகட்டும், நான் என்கிற அகந்தை எல்லாம் அழியட்டும்ப்பா.
நீர் மாத்திரம் மகிமைப்படும். நீங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த 27 ஆண்டுகளும் இந்த ஊழியத்தின் மூலமாய் நீர் மகிமைப்பட்டு வருவதற்கு ஸ்தோத்திரம். எல்லா புகழும் துதியும் உமக்கே. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களை வழி நடத்துவாராக. இந்த நல்ல ஆலோசனையை பிறருக்கு ஷேர் பண்ண மறக்க வேண்டாம். தொடர்ந்து இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கவும் தாங்க முன்வாங்க. உங்களை ஆண்டு ஆசீர்வதிப்பார். God bless you.